படிப்பு தடை ஏற்படுறதுக்கு காரணம் அந்த வீட்டில் வடகிழக்கு பகுதியில், வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய பகுதியில் தவறாக அமைப்பது, அல்லது அந்த பகுதியினுடைய அளவுகள் வேறுபடுவது, இல்லை அந்த பகுதியில் தவறாக, அதாவது பாத்ரூமு செப்டி டேங்க் அமைப்பது, இல்லை அந்த வடகிழக்கு பகுதியில் இழுத்திருப்பது அல்லது வெட்டுப்படுவது இல்லை துண்டுப்படுவது, இது போன்ற வகையில் இருந்தால் அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் தவறான வழியில் சிந்திக்கக்கூடிய, இல்லை தவறான பழக்க வழக்கங்களுக்கு உட்படக்கூடிய, இல்லை சரிவர புரிதல் இல்லாமல் படிப்பு இல்லாமல் இருப்பது போன்ற தடைகள் எல்லாமே அந்த பிள்ளைகளுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லை, குழந்தைகளே பிறப்பில் கூட தடை ஏற்படும். அப்போ வடகிழக்கு பகுதி என்பது குழந்தைகள் பகுதி. குழந்தைகள் படிக்கும் அறை அமைப்பது வடகிழக்கு பகுதியில் கடவுள் வரக்கூடிய வழி என்பதால் அந்த பகுதியில் ஜன்னல் வைப்பது, அதே போல் நில வாசப்படி அமைப்பது, இது போன்ற வகையில் பயன்படுத்தினால் யோகத்தையும் சாதகத்தையும் கொடுக்கும். அதற்கு மாறாக தவறான ஒரு அளவோ அல்லது தவறான ஒரு அமைப்போ நம்ம அமைத்து விட்டால் முதல்ல பிள்ளைகளை தான் பாதிக்கும். அந்த வடகிழக்கு பகுதி தாழ்வான பகுதி, பள்ளப்பகுதி, நீர் சார்ந்த அமைப்பு இருக்கக்கூடியதுனால அந்த பகுதியில் போர் போடுவது, நீர் சார்ந்த அமைப்பில் கீழ்நிலை தொட்டி அமைப்பதெல்லாம் பயன்படுத்தலாம். ஆனால் அந்த பகுதியில் உயரமாக அமைக்கக்கூடாது, மேல்நிலை தொட்டி அமைக்கக்கூடாது. இது போன்ற வகையில் ஏதாவது அமைத்து விட்டால் அந்த குடும்பத்தில் முதலில் பிள்ளைகளை தான் பாதிப்பு ஏற்படும். இது அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நன்றி. வாழ்க வளமுடன்.